இந்த போர்னால தட்டுப்பாடு குக்கிங் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்களாம் தினக்கூலிக்கு போறவங்க, எப்படி நாங்க இதெல்லாம் இப்போ சமாளிக்க முடியும்? சமாளிக்க முடியல, என்ன பண்ண முடியும்? எவ்வளோ விலைத்தாலும் வாங்கி தான் நாங்கள் ஆகிறோம். எங்களை மாரி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் 10-15 பேரை வச்சு வேலை வாங்கணும் போது சேலரி கொடுக்க முடியல, விலைவாசியில் அதிகம் இருக்க சிலிண்டர் விலை ஏறிக்கினே இருக்கு. மேலே விலையாத்துற லெவலில் இங்கே யார் மக்கள்கிட்டையும் பொருளாதாரம் கிடையாது, அந்த அளவுக்கு ஏற்றி கொடுக்குறாங்க. அவங்க பண்ணுற தப்புக்கு நம்ம ரேட் ஏற்றிட்டு அப்படி பண்ண முடியாது. நம்ம இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டிக்கலாம், நோ இஷ்யூ. நீங்கள் விலையேற்றம் ஏற்றம்லாம் கிடையாது, அதே விலை தான். ஈரானில் இஸ்ரேல் போரின் காரணமாக கேஸ் சிலிண்டர்லாம் விலையேற்றம் தட்டுப்பாடு ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க உங்கள் ஹோட்டலில்? இல்லை, ஓகே, அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான்டாக எப்போவுமே நம்மகிட்ட பேக்கப் ஸ்டாக் இருக்கும். எப்போவுமே ஒரு ஃபுல் சிலிண்டர் 2 சிலிண்டர் பேக்கப் ஸ்டாக் இருக்கும். அது இந்த டைமில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பிரியாணிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி வந்து ஃபயர்வுட்டில் தான் பண்ணுறோம். சைனீஸு, கிரில்லு, ஷவர்மா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் கேஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குது. பட் எங்களால் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 days ஆச்சு எங்களால் ரன் பண்ண முடியும். இருக்கிற கேஸ் வச்சு சமாளிக்க முடியும். ஆமாம், எப்போவுமே ஏன்னா நம்ம ஷாப் வந்து 24 hours. ஸோ என்றைக்குமே நம்மளுக்கு கேஸ் தேவைப்படும். ஸோ 24 hours ஷாப்னால பேக்கப்பில் எப்போவுமே 2 சிலிண்டர் இருக்குது. ஸோ ஒரு அன்சர்டினால என்னால் ஒரு 2 to 3 days எங்கிட்ட சமாளிக்க முடியும். சிலிண்டர் தீர்ந்து ஒரு 2-3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் புக்கிங் போட்டால் புக்கிங்கே ஆகலை, ரைசர் ஆகிக்கிட்டே இருக்குது. புக்கிங்கு விழ மாட்டேங்குது. சிலிண்டர் ஆஃபீஸில் போய் கேட்டாலும் தட்டுப்பாடு என்னென்னா, இந்த போர்னால தட்டுப்பாடு புக்கிங் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களாம் தினக்கூலிக்கு போகிறவங்க, எப்படி நாங்கள் இதெல்லாம் இப்போ சமாளிக்க முடியும்? எங்களுக்காவது ஓரளவு விஷயம் தெரியும். ஒன்றுமே தெரியாத பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? ஏன் இப்படி பண்ணுறாங்க? சிலிண்டர் விலையை ஏற்றுறாங்க. ஒழுங்காக 21 நாள் கழிச்சு தான் நீங்கள் புக்கிங் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 2வது சிலிண்டர் அடிஷ்னல் போடுவாங்கல்ல, அப்போ அதை யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கண்டிப்பாக விடணும். ஏன்னா பாமர மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு கண்டிப்பாக சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் புக்கிங் பண்ணால் ஒரு 3 நாளையில் சிலிண்டர் வரணும். இதுதான் கோரிக்கை. 3 நாள் வர மாதிரி. ஆமாம், எப்போவுமே முந்தி எப்படி யூஸ்வலாக வந்துச்சோ அதே போல் இப்போவும் சிலிண்டர் புக்கிங் போட்டு புக்கிங் ஆகணும். 2வது 3-4 நாளைக்குள்ளே சிலிண்டர் வரணும். சமாளிக்க முடியல, என்ன பண்ண முடியும்? எவ்வளோ விலைத்தாலும் வாங்கி தான் நாங்கள் ஆகிறோம். வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? விலை உயர்வு தான் எல்லாமே. எந்த விலைன்றது சிலிண்டர் விலை மட்டும்ன்றது எல்லா விலையும் உயர்வு தான். உயர்வாகி போச்சு. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எங்களை மாரி மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இதுவரை சிலிண்டர் இப்போ ஒரு 10 இடத்துக்கு இப்படி சிலிண்டர் கிடைக்கல எனக்கே இன்றைக்கி அது அப்படியே தான் வரும் போல சிலிண்டரு. அதில் இன்றைக்கி கடை கஷ்டம்தான். இந்த மாதம் ஒரு 13 ரூபா ஏற்றிருக்காங்க எல்பிஜியில். வீட்டு சிலிண்டருக்கு 60 ரூபா ஏற்றிருக்காங்க. இன்னும் ஒரு மாதம் இல்லை 15 நாள் போச்சுன்னா இன்னும் விலை கூட செய்யும், மாற்றம் மாறும். இதனால் மத்திய அரசாங்கம் வந்து அவங்களால எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம வந்து வெளிநாட்டில் தான் வாங்குகிறோம், ரஷ்யா கிட்ட, அமெரிக்கா கிட்ட அந்த மாதிரி வாங்குகிறோம். ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுனால அது வர்றதுக்கு தாமதமாகும். அப்போ இங்கே விலை மாற்றம் ஏறும். நிறைய பண கஷ்டங்கள் தான். இன்றைக்கி பிஸ்னஸ் கிடையாது, தொழில் நிறையா பெருத்து போச்சு. அங்கங்கே சின்ன சின்ன வண்டி கடைகள் இதெல்லாம் நிறையா ஆனதுனால எங்களுக்கு தான் தொழில் பாதிப்பு. நாங்கள் 10-15 பேரை வச்சு வேலை வாங்கணும் போது சேலரி கொடுக்க முடியல, விலைவாசியில் அதிகம் இருக்க சிலிண்டர் விலை ஏறிக்கினே இருக்குது. இது எப்போ கட்டுப்பாட்டுக்கு வரனே தெரில. ஏற்கனவே இருந்தது நான் 26 வருஷம் ஆச்சுங்க ஹோட்டலுக்கு. 26 வருஷத்தில் 300 ரூபாய்க்கு சிலிண்டர் ஆகணும். இன்றைக்கி 2100 ரூபா வரைக்கும் போயிடுங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். அப்போ எங்களுக்கு தான் அதில் கஷ்டம். நாங்கள் சொந்த உழைப்பு 4-5 பேர் வேலை செய்கிறோம், அதனால் கொஞ்சம் சமாளிக்கிறோம். இன்னும் எந்த குவாலிட்டியும் நாங்கள் குறைக்கல, அதே லெவலில் தான் கொடுத்துன்னு இருக்கிறோம். இப்படியே போச்சுன்னா விலை மாற்றங்கள் வரணும், குவாலிட்டிகளை குறைக்கணும், அப்படி தான் பண்ண முடியும். இப்போ நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கிறதுனால. அதாவது 4 வகை குழம்புக்கு 2 வகை குழம்பு தான், இட்லி கிடையாது, தோசை, பூரி அந்த மாதிரி கிடையாது. அது மாதிரி நம்ம ஹோட்டலில் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் மாற்றம் பண்ணலை. மாற்றம் பண்ணுற ஐடியா கிடையாது. ஏன்னா இந்த ஏரியாவுக்கு இவ்வளோதான் விலை, இதுக்கு மேலே பண்ண முடியாது. என்னதான் சிலிண்டர் விலை ஏற்றினாலும் இப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே விலையாத்துற லெவலில் இங்கே யார் மக்கள்கிட்டையும் பொருளாதாரம் கிடையாது, அந்த அளவுக்கு ஏற்றி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு நார்மலான வேலை. இப்படியே இந்த சிலிண்டர் வேலைனால தான் தட்டுப்பாடு, மற்றபடி ஓரளவுக்கு போயின்னு இருக்கு, பரவாயில்லன்னு மாதிரி தான். உங்கள் கடையில் விலையேற்றம் பண்ணுவீங்களா?
இல்லை நம்ம அப்படி பண்ண மாட்டோம்ல. அவங்க பண்ணுற தப்புக்கு நம்ம ரேட் ஏற்றிட்டு அப்படி பண்ண முடியாது. இயர்லி ஒன்ஸ் அப்படிதான் ஏற்றமே தவிர அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அப்படி ஏற்ற முடியாது. இருக்கிறத வச்சு நம்ம ஓட்டிக்கலாம், நோ இஷ்யூ. எதுவுமே மாற்றம்லாம் பண்ணல, நம்ம போடுறதான் போட்டுங்கிறோம். விலைவாசி இருந்தாலும் நீங்கள் விலையேற்றம் ஏற்றம்லாம் கிடையாது, அதே விலை தான். அதே விலை தான் போடுறோம். நம்ம சாப்பாடு 60 ரூபா போடுறோம், பூரி வந்து 2 பூரி 30 ரூபா போடுறோம், வடைலாம் 5 பீஸ் 5 ரூபா தான் போடுறோம். எல்லாமே கம்மியாக தான் போடுறோம். விலைவாசி யாருனாலும் அந்த கடையில் வாங்க மாட்டாங்க, ஏன்னா அதே விலைக்கு தான் நம்ம விற்க முடியும். நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுதோ ஆகலையோ என்ன பண்ண முடியும், நம்ம அந்த விலைக்கு தான் விற்க முடியும். விலைவாசி ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறிச்சுன்னு எல்லாமே மளிகை சாமான் பொருள் பூரா ஏறிடுச்சு. இந்த விலைனால மளிகை சாமான் எல்லாம் எல்லாமே மொத்தமே ஏறிடுச்சு. இன்னும் 1 மாதம் இந்த போர் நீடிச்சுனே வந்ததுன்னா நம்மளுக்கு சிலிண்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டி ஓட்ட முடியாது, டிரான்ஸ்போர்ட் சார்ஜெல்லாம் ஏறும். உங்களுக்கு மலிவு விலையான பொருட்கள்லாம் ரொம்ப அதிகமாக உயரும். வெங்காயம், தக்காளி, காய்கறிலேருந்து எல்லாமே ஏறும். ஆட்டோ கட்டணம் ஏறும், பஸ்ஸில் கூட ஏறும். இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, இப்போ ரம்ஜான் வரப்போகுது, ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அப்போ கூட பஸ் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா டிக்கெட்டே ஏறும். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம் சார்ஜ் அதிகமாகிடுது. கண்டிப்பாக கேஸ் ஆப்வியஸாக ஏறிடுச்சு. கேஸு ஃபியூல் ரேட் ஏறினால எல்லா விலைவாசியும் ஏறிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக ஏறிடும். ஆயில் ரேட் ஏறிடுச்சு, பாம் ஆயில் எல்லாமே ஏறிடுச்சு. எல்லாமே விலை ஏற்றுவாங்க. விலை ஏற்றுனா சம்பளம் மட்டும் ஏற்ற மாட்டாங்க. பொருள் அதாவது சம்பளம் ஏற்றாமல் சிலிண்டர் மற்ற எல்லா பொருளும் ஏற்றுனா நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதாவது இந்த மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ண முடியும்? சம்பளம் ஏற்ற மாட்டாங்க. எல்லா பொருளும் அரிசி எடுத்துக்கிட்டோன்னா 1650 ரூபா வருது. ஒரு சிம்பிளாக ஒரு அரிசி வாங்கினா எண்ணெய் 900 ரூபா வருது. குழம்பு எண்ணெய் வாங்கினா 900 ரூபா. என்ன பண்ண முடியும் சம்பளம் ஏற்றாமல்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை மத்திய அரசு மாநில அரசும் ரெண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு கரெக்டான சிலிண்டர் வெளியேற்றணும். அந்த விலை ஏற்றத்தை நார்மலுக்கு கொண்டு வரணும். நாங்கள் சிலிண்டர் புக்கிங் பண்ணும்போது 85 ரூபாயிலேருந்து தான் சிலிண்டர் புக்கிங் போட்டோம். எந்த வருஷம் தான்? ஒரு எப்போம்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 33 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 85 ரூபா தான் சிலிண்டர். இன்னைக்கு 985 ரூபா சிலிண்டருடைய விலை. 985 ரூபா அவங்க கொண்டு போடுறது 1000 ரூபா தாண்டிட்டு 50 ரூபா வாங்குறாங்க. 1000 ரூபா தாண்டிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒரு சிலிண்டர் மாதம் 1000 ரூபா அதுக்கு ஆயிடும். இல்லை போண்டா வச்சு இப்போ இதோட இன்னைக்கு கூட ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இஞ்சி டீ கிடையாது, நார்மல் டீ போட்டு வச்சு தம் டீ மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. இப்போ பின்னாடி போண்டா ஆமாம், சிலிண்டர் கிடைச்சா தான், இல்லைன்னா இல்லை. இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன், அந்த ஹாட் பாக்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னைக்கு வருது, வந்தால் அதை மொத்தமாக போட்டு வச்சுட்டு வியாபாரம் பண்ணலான்ற பிளானில் இருக்கேன் இப்போதைக்கு. இப்போ இந்த விளையாட்டுங்கள்னால நீங்கள் மத்திய அரசிடம் ஏதோ கோரிக்கை வைக்க நினைக்கிறீங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். கண்டிப்பாக கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். பண்ணால் தான் நம்ம வியாபாரிகள்லாம் பிழைக்க முடியும், அவங்களுக்கு வேலை செய்கிறவங்களும் சம்பளம் கொடுக்க முடியும். அதனால் கவர்மெண்ட் எங்களுக்கு உதவி பண்ணால் தான் அந்த கடையை நீடிக்க முடியும். ஏன்னா இப்போ டிமாண்ட் அதிகமாகிடுச்சுல, அதனால ஒரு பற்றாக்குறை. அவங்க சப்ளைக்கு மட்டும் தான் அவங்க இனிஷியேட்டிவ் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக சப்ளைக்கோசம் அவங்க டிமாண்ட் ஏதாவது பண்ணால் மட்டும்தான் நம்ம இங்கே டிமாண்டை இது ஃபில்ஃபில் பண்ண முடியும். ஆமாம், அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு அந்த 5 லிட்டர் கேஸ் இருக்குல்ல, ஆமாம், அதாச்சும் பெட்ரோல் பங்கில் யாரும் கொடுக்குறது. அதையும் நான் விசாரித்தேன். அந்த 5 kg சிலிண்டர் கேஸ் ஒன்று இருக்கும், அது எமர்ஜென்சிக்கு இப்போ அதுவும் கொடுக்குறதில்ல யாரும். நாங்கள் எல்லா சைடும் ட்ரை பண்ணிவிட்டு கொலிக்கு யாருக்குன்னா ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல எங்களால். ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. இல்லை ரொம்ப கஷ்டம். வித்தவுட் ஃபியூல் எப்படி எதுவுமே பண்ண முடியாது எங்களால். அதான் கொஞ்சம் இவங்களால ப்ரீ பிளானாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆமாம்மா, ஏன் ப்ரீ பிளானா நம்ம 24 hours ஷாப்னால எங்களுக்கு ப்ரீ பிளான்டாக இருக்குது. எப்பவுமே பேக்கப்பில் ஸ்டாக் இருக்குது. மிட் நைட்லாம் போய் கேஸ் வாங்க முடியாதுல்ல. ஸோ அதனால நீட்டாக இருக்குது எங்களுக்கு ஒன்றும். ஆனால் இது எத்தனை நாள் போகும் தெரியாதுல்ல. மத்திய கவர்மெண்ட் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என்னமா நடவடிக்கை? எங்களை மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கணும். பெரிய சிலிண்டரை மானியம் கொடுத்து நடத்துகிற மாதிரி எதனா ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணி தரணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றும் சொல்ல முடியாது, மத்திய கவர்மெண்ட் ஸ்கீமு கேஸ்லாம் அவங்க பார்த்து சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஹோட்டல் வச்சுக்கலாம், சம்பாரிச்சிடலாம். ஒரு தோசை 100 ரூபா விற்கிறாங்க, நாங்களாம் என்ன 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு தோசை விற்றுங்கிறோம். எங்களுக்கு எப்படி கிடையாது? எங்களை மாதிரி ஒரு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு மானியம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்.